அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரோட டெய்லி மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். காரில் டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன செக் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான். இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம பிரதர் வந்திருக்காரு. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இவர் தான் என்னோடய பிரதர். நமக்கு இன்றைக்கி டெய்லி மெயின்டெனன்ஸ் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஹாய்ப்பா. ஹாய். ஓகே, இன்றைக்கி வியூவர்ஸ்க்கு நம்ம காரை எப்படி டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, காருங்கிறத பொறுத்த வரைக்கும் கார் எனி வெஹிக்கிள் இந்த டெய்லி மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேரன்ஸோட இது பேனட் ஓப்பனர் இதை லைட்டாக புல் பண்ணாலே போதும், அங்கே ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி போயிட்டு அங்கே ஒரு சேஃப்டி லாக் இருக்கும், அதை அன்லாக் பண்ணிவிட்டு எப்படி பேனட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ இங்கே ஒரு சேஃப்டி லாக் இருக்கும், அது நம்ம லெஃப்ட் சைடு லைட்டாக புல் பண்ணிவிட்டு ஒரு கையால் பேனட் ஓப்பன் பண்ணோம்னா பேனட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேனட் ஸ்டாண்டை எடுத்து போட்டுட்டோம்னா பேனட் நின்றும். ஸோ இந்த சேஃப்டி லாக் எதுக்குன்னா, அங்கே ரன்னிங்கில் தெரியாமல் நம்ம அதை புல் பண்ணிட்டாலோ உடனே என்னாகும், இந்த பேனட் ஓப்பன் ஆயிரும். ஸோ ரன்னிங் டைமில் நமக்கு மிரர் மறைச்சிடும். ஸோ அதனால் இங்கே ஒரு சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜினில் என்னென்னா எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று ஓரலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது பிரேக் ஃப்ளூயிடோட ரிசர்வாயர் இது. தென் இது வாட்டர், அதாவது வைபரோட வாட்டர் ரிசர்வாயர் இது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது கூலண்டோட ரிசர்வாயர் இது. ஓகேங்களா? இது நம்ம இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுற அந்த ஸ்டிக் இது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கூலண்டோட பெனிஃபிட்னு பார்த்தப்போ அது மேஜராக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம இன்ஜினோட ஹீட்டு ஓரளவு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கூலிங் சிஸ்டம் தான் இது. ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க லிக்விடில் நம்ம பழைய வண்டிலாம் பார்த்தோம்னா ஒரு க்ரீன் கலர் கூலண்ட் மாதிரி கொடுப்பாங்க, அதை வாங்கி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ரிசர்வாயரில் ஊற்றுவோம். இவங்க டேரெக்டாகவே இந்த பிங்க் கலரில் வரும் இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி எல்லாத்துக்கும். தென் பிரேக் ஃப்ளூயிடு. ஸோ பிரேக் ஃப்ளூயிடு இந்த கேரன்ஸ் தரப்புலேருந்து யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா .4. அதுலேயே அந்த கேப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க .4. ஸோ நம்ம .4 ஃப்ளூயிட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதோட மேக்ஸிமம் லெவலுக்கான இன்டிமேஷனும் அவங்க சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிம்னு ஒரு லைன் அதில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது. ஸோ தென் வைப்பரோட வாட்டர் டேங்க் தான் இது. ஓகேங்களா? இதுக்கு லெவலுங்கிறத விட நம்ம ஒரு ஆவரேஜாக இந்த அளவுக்கு நம்ம ரெகுலராக ஃபில் பண்ணி வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி கேட்டிருந்தார் அவர், என்ன சொல்கிறதுனா, இது வைப்பர் டேங்க் எதுக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வண்டிக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம வீட்டிலேருந்து நம்ம ரெகுலராக மிரர் தான் க்ளீன் பண்ணிடுவோம். ஒரு ஃப்ளோவாக ரன்னிங்கில் எங்கேயோ போயிட்டு இருக்க டைமில் ஒரு பறவையோ ஏதோ ஒரு காக்கவோ ஏதோ ஒன்று அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா அந்த டைமில் அது ஒரு இதாக தெரியும். அதனால் ரன்னிங்லேயே க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக இது வாட்டர் ஃப்ளாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஆயில் லெவல் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி மார்னிங் தான் செக் பண்ணணும் ஆயில் செக் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போ தான் வண்டி ஐடியலாக இருக்கும், நம்மளோட அக்யூரேட் லெவலாக செக் பண்ண முடியும். ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பார்க்குறப்ப இதில் 2 டாட் இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று மினிமம் லெவல் டாட்டு, இன்னொன்று மேக்ஸிமம் லெவல் டாட்டு. நம்ம மேக்ஸிமம் அளவுக்கு இருக்குன்னு அளவு இல்லை, இது ரெண்டுக்கும் இன் பெட்வீனில் ஒரு மிடில் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே நமக்கு சர்வீஸ், இப்போ ஃபஸ்ட் மந்தில் பண்ணுறோம், அப்புறம் செகண்ட் சர்வீஸ் 10,000 கிலோமீட்டர் ஆர் 1 இயர், தேர்ட் சர்வீஸு 2 இயரில் பண்ணுவோம். ஸோ இப்போ சர்வீஸ் பண்ணுறப்ப அவங்களே டிஃபால்ட்டாக பண்ணிவிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம டெய்லி மெயின்டெனன்ஸில் இதெல்லாம் பார்க்கணுமா? டெய்லி மெயின்டெனன்ஸில் இது கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். அவங்க எவ்ரி சர்வீஸில் இதை பீரியடிக்கலாக செக் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் அந்த வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் அந்த ரன்னிங்கில் கொஞ்சம் சேக்கிங் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். வண்டி ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம ஆன் ரோட் கண்டிஷன், ஆஃப் ரோட் கண்டிஷன் இதில் நம்ம ஓடுறதுனால அந்த சின்ன அந்த வைப்ரேஷன்ஸ் எங்கேயாவது வருதா இதெல்லாம் அவங்க செக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம பேட்டரி ரெகுலராக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில பேட்டரியில் இந்த இடத்துல உப்பு பூக்கும். அந்த உப்பு பூத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு, இது ஆக்சுவலாக நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல். இதில் உப்பு பூக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அதை ப்ளக்கை இது 10-11 ஸ்பானர் போட்டு ஃபஸ்ட் நெகட்டிவை கழட்டிட்டு தென் அதை அந்த உப்பை க்ளீன் பண்ணிவிட்டு வாஸ்லின், நம்ம அந்த பனி வெடிப்புக்கு யூஸ் பண்ணுற அந்த வாஸ்லின் அப்ளை பண்ணாலே போதும். அது ஓரளவுக்கு அந்த உப்பு பூக்காது.
ஓகே. இது இல்லாமல் வேறு எதுவும் நம்ம இன்ஜின் சைடில் வேறு எதுவும் வந்துட்டு டெய்லி மெயின்டெனன்ஸில் பண்ணணுமா? இன்ஜின் சைடில் டெய்லி மெயின்டெனன்ஸுங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இதை நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருந்தாலே ஒரு வேளை வந்துட்டு எலி வந்து தங்கியிருக்கா, போகிறது வர்றது இதெல்லாம் வந்து தெரியும். அதாவது பெரு 2 days ஒன்ஸாவது வந்து நம்ம பேனட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், என்ன இருக்குது, ஏதாவது இல்லை டேமேஜ் இருக்கா, வேறு ஏதாவது வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிறது ஒரு இது. ஏன்னா நம்ம சர்வீஸுங்கிறது ஒரு 2 monthோ 3 months ஒன்ஸ்க்கோ வந்து நம்ம ஷோரூம் போவோம். அவங்களால எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு தெரியும். அதனால் வந்துட்டு இது எல்லாமே இருக்கிறது ஒரு 200 பார்ட்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரன்னிங்கில் எங்கேயா வண்டி நின்றுச்சுன்னா கரெக்டாக நம்மளால் ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பார்ட்ஸ் வந்து நமக்கு பழகின பார்ட்ஸாக தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு லைட் எரியல, ஹார்ன் அடிக்கல, போல வரலங்கிறப்ப நம்மளால் முடிஞ்சது, நம்ம ஒரு டெக்னீஷியன் கிடையாது, நம்ம டிரைவரால் முடிஞ்சதுங்கிறது வந்துட்டு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ அதோட ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு ஃபியூஸ் வந்துட்டு இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஃபியூஸ் வந்துட்டு எந்தெந்த ஃபியூஸுங்கிறது வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு டிஆர்எலோ இல்லை லைட்டோ எரியல, இல்லை வைபர் எனக்கு ஓடலைங்கிறப்ப நீங்கள் டெக்னீஷியனை போய் ஃபாலோ பண்ணி அந்த ப்ராப்ளம் டயக்னாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வைபர் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வைபரோட லோ ஃபீஸ் இது, ஹை ஃபீஸ் இது. வைபர் வந்துட்டு பொறுத்து தான் ஓடுது, ஃபாஸ்ட்டாக ஓடலைங்கிறப்ப நம்ம இதை வச்சுட்டு இப்போ வந்துட்டு இது எந்த ஃபியூஸ்ன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஃபியூஸை வந்துட்டு பார்த்துட்டு அந்த ஃபியூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு டெக்னீஷியனை போய் ரீச் பண்ணுறதுங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு அந்த எக்கனாமிக்கலாக வந்து நமக்கு நிறையா அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஏன்னா நிறையா பேர் தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா நேராக போயிட்டு டெக்னீஷியனை கொடுத்துறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 1/2 hour 1 hour டைம் கேட்டுட்டு கடைசியாக ஒரு சின்ன ஃபியூஸை மாற்றிட்டு கூட அவங்க வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு 2000 5000 சார்ஜ் பண்ணிட்டு போகிறாங்க. அதோட அமௌண்ட்டுன்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு 50 rupeesலேருந்து 100 rupees தான் வரும் ஃபியூஸு. இவங்க அந்த சின்ன ஃபியூஸ்லாம் வந்துட்டு இவங்களே ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 10 amp ஃபியூஸு 15 20 25 30 இத்தனை ஆம்ஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூஸை வந்துட்டு இது என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபியூஸ் வந்து ரிமூவ் பண்ணுற கிட்டு தான் இது. ஸோ இப்போ இந்த ஃபியூஸில் வந்துட்டு நம்மளால் கையில் எடுக்க முடியாது, இங்கே பாருங்கள் கையில் எடுக்கவே முடியாது. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா இதை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு எடுக்கிறப்ப நம்மளால் இந்த ஃபியூஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு எடுத்துட முடியும். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபியூஸ் போடுறப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக கையை வச்சுட்டு அழுத்தினாலே ஃபியூஸ் வந்துட்டு போட்டுற முடியும். ஸோ ஓகே, நம்ம ஃபியூஸ் வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலுக்கு எங்கெங்கே ஃபியூஸ் இருக்கோ அத்தனைக்குமே இருக்கும். ஏசிக்கு, மெயின் ரிலேவுக்கு, அப்புறம் வந்துட்டு ஃபேனு, ஹாரனு, ஃபியூயல் பம்புக்கு எல்லாத்துக்கூட கண்ட்ரோலும் இங்கே தான் இருக்குது. உங்களால் இதுதான் பிரச்சனைங்கிறப்ப நீங்கள் இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து டெய்லி மெயின்டெனன்ஸில் வராது, இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறப்ப இதை நீங்கள் பார்த்துட்டு இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படி ஒர்க் ஆகலன்னா டெக்னீஷியனை போய் ரீச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக. இது எப்போயுமே வந்து ரன்னிங்கில் ஒரு லாங் ரைடு போகிறப்ப, ஒரு ஹில்ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே போகிறப்ப இது வந்து எசென்சியலாக இருக்கும். நம்ம ரெகுலராக பார்க்க முடியாது. அப்போ வந்துட்டு இது வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் திஸ் டெய்லி மெயின்டெனன்ஸ்ப்பா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரி ஒன். Bye. Thanks for watching this video.